ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பீட்ரூட் சாதம் குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து மெக்னீசியம், பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம், நைட்ரேட், கால்சியம், ஜிங்க், காப்பர், அயன் அண்ட் மேங்கனீஸ் இருக்குது. இது வந்து இதோட இனிப்பு டேஸ்ட் வந்து பெரியவங்களுக்கு ரொம்பவே பிடிக்காது, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்போவே இருந்து நம்ம அதிகமாக குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த சாதத்தை வந்து கொடுத்து பழக்கணும். பீட்ரூட்டை வந்து முக்கியமாக பீட்ரூட்டை கொடுத்து பழக்கணும். இதில் வந்து விட்டமின் B1 அண்டு அயன் ரிச்சாக இருக்கிறதுனால நம்மளோட ஹெச்பி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். இதில் வந்து பீட்டலைன்ஸ்ன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதனால் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணுன்னா, இதுக்கு பீட்ரூட்டுக்கு ஒரு நல்ல கலரை கொடுக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து கேன்சர் செல்லுக்கு எதிராக போராடுறதுனால இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்பவே நம்ம உடம்புக்குள்ளே போனால் ரொம்பவே நல்லது. இதை வந்து வீக்லி 3 டைம்ஸ் மட்டும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது பெரியவங்க. கிட்னி, பேங்க்ரியாஸ் இந்த மாதிரி ஆர்கான்ஸ் இருக்குல்ல, நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கான்ஸில் இருக்க தேவையில்லாத பொருட்களை வந்து வெளியேற்றிடும். கழிவுகளை வெளியேற்றி நம்ம ஆர்கான்ஸ் வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து ரொம்ப ஃபைபர் ரிச்சு. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்க்க போனோம்னா, நம்மளோட பிரெயினுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட பிரெயின் வந்து ரொம்ப அதிகப்படியான கழிவுகளெல்லாம் அதிலேருந்து நீக்கிரும். நம்ம பிரெயினுக்கு வந்து ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி நம்மளோட பிரெயினை எப்போவுமே ஆக்டிவாக வச்சுக்கும். அதனாலவே இதை குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும். சரி, வாங்க இப்போ சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் பீட்ரூட்டு. ஒரு நார்மல் சைஸ் 2 பீட்ரூட்டை கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதை வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து கட் பண்ணி போட்டால் எடுத்து போட்டுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி போட்டோம்னாலும் பாத்திரத்தில் வந்து ஒட்டிக்கிறோம். அதனால தான் நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம ஆயிலே ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கேன். கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சு வந்ததும் நம்ம அந்த வெள்ளைப்பூடு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வச்சுருக்கோம்ல, அதுக்கப்புறம் அது கூட சேர்த்து வதக்கலாம். இப்போ நான் அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை தேவையான அளவு நான் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் பருப்பு இந்த மாதிரி எதுவும் சேர்க்கலை, பொரியல் பண்ணாததுனால நான் சேர்க்கலை. இது சாதத்துக்குன்றதுனால நான் சேர்க்கலை இன்றைக்கி. இது வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி, சின்ன வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கலாம். அதோடு போட்டு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டுக்கு வந்து தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம அந்த ஆயிலே ஃப்ரை ஆனால் போதும். பீட்ரூட்டை இப்போ நான் நல்லாவே வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கலாம். வேகிற வரைக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த டைமில். இப்போ பீட்ரூட் நல்லா வதங்கி வந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து தேவையான அளவு தேங்காய் வச்சுருக்கேன். தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன். நம்ம அதை வந்து லாஸ்ட்டாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சேர்த்துக்கலாம். இதில் வந்து இன்னொரு பிரச்சனை என்னென்னா, ஜூஸாக எடுத்துக்கும்போது நம்ம வந்து நம்மளோட வந்து பிபி லெவலை வந்து ரொம்பவே இது வந்து கம்மி பண்ணும். அதனால் லோ பிபி இருக்கவங்க இதை எடுத்துக்கிறாதீங்க. ஹை பிபி இருக்கவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஹை பிபி இருக்கவங்களுக்கு வந்து இந்த ஜூஸாக நீங்கள் எடுத்துக்கும் போது காலையில் அது வந்து பிபி லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இந்த மாதிரி சாதமாக எடுத்துக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது.
இப்போ தேங்காய் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் எனக்கு தேவையான அளவு நான் சாதம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் கலந்து சாப்பாடு வடிக்கிறோம்ல, அது வடித்தோன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் கலந்து ஆற விட்டுறலாம். தேவையான அளவு சாதத்தை இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சாதம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. மிக்ஸ் ஆனோடனே இது கூட அப்பளம் ஏதாச்சும் வச்சு கொடுத்தாலே சாப்பிட்ருவாங்க. இல்லை இது மட்டுமே சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். இதில் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போடணும். அதோட காரமே அது சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.